எல்லாம் அப்படியே வந்து சேர்ந்துட்டோம். இப்போ நேராக கிளம்ப வேண்டியது தான். அவன் மட்டும் பெட்ரோல் போடணும். பெட்ரோல் போட்டுட்டோம்னா கிளம்பிடலாம். இந்த தடவையாச்சும் மைக்கு ஒழுங்காக ஒர்க் ஆகணும்ப்பா. என்ன எடுத்துட்டு புதுசா உட்காருமா? ஹெல்மெட்டுக்குள்ள உட்காருமா? ஹார்ன் அடிச்சா காது கேட்கணும். சரி வா. ஏர்போர்ட்னு வரும். விக்கி டேய் இப்போ பாரு, இந்த வியூ கரெக்டாக இருக்கான்னு பாரு. வியூடா தெரியுறது. கிளம்பியாச்சு. பாப்பா நல்லபடியாக போயிட்டு வரணும். இது என்னோடய ஃபஸ்ட்டு மோட்டோ விலாகிங். ஸோ நான் ஏதாச்சும் தப்பாக பண்ணியிருந்தால் மன்னிச்சுக்கோங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு இடையில இந்த மாதிரி வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன். நான் நிறையா கண்டினியூஸாக தான் எடுத்திருக்கேன். எனக்கு என்ன பேசணுங்கிறது எனக்கு தெரியல. ஏன்னா இது என்னோட ஃபஸ்ட் விலாக். இதுக்கப்புறமேட்டு இருக்கிற வீடியோஸ் எல்லாமே நான் நல்லா பேசியிருப்பேன்னு நினைக்கிறேன். இதுல இறங்கிட்டோம்னா ஒரு 100 கிலோமீட்டருக்கு ஒரே ரோடு, நேர் ரோடு தான். ஓகேவா? ஒரே ரோடு, நேர் ரோடு. நீ எங்கேயும் வளையகளே தேவை கிடையாது. புரியல? ஏண்டா உங்க அப்பா விட்டு ரோட்ல நடக்கிறீங்க, ஓரமா போக வேண்டியதானே? காலையில கும்பல் இல்லைனாலும் பரவாயில்ல, ஓரமா வச்சு நடக்கலாம்ல. பவர் மோடு. நம்ம வண்டிக்கு பவர் மோடே தேவை கிடையாது. ரொம்ப நாளுக்கு அப்புறம் என் வண்டிக்கு பேர் வச்சிருக்கேன். வைக்கணும்னு ஆசை வந்துச்சு. அவன் தான் கேட்பான், என்ன ப்ரோ உங்கள் வண்டி வாங்குறதுலேருந்து அந்த வண்டிக்கு நீங்கள் பேரே வைக்கவே இல்லையா அப்படின்னா. என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு யோசிச்சப்ப பிளாக் ஹெட் டெவில் அப்படின்னு வச்சேன். அதாவது ஃப்ரண்ட் டூம் வந்து ஃபுல்லாக பிளாக் பண்ணியிருக்கேன். ஸோ பிளாக் ஹெட் டெவில். கோளாறுகையா ஒரு 80லே ரைட் பண்ணோம்னா நம்ம ஓட்டி நல்லா இருக்கும். ஸோ இப்போதைக்கு என்னடானா இன்ஜின் கூலிங் நம்மகிட்ட ஆயில் கூலரோ இல்லை ரேடியேட்டரோ கிடையாது நம்ம வண்டிக்கு. ஸோ எப்பயுமே நான் லாங் எங்கேயாவது போனேன்னா ஒரு 50 கிலோமீட்டர்ஸ் போய் நிப்பாட்டுவேன். ஆனால் அப்போல்லாம் வெயில் சீசனு. இப்போ இந்த சீசனில் தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். இப்படி மணப்பாறை போயிட்டு ஒரு டீ குடிப்போம், குடிச்சிட்டு பார்ப்போம். ரொம்ப அங்கிட்டு போகாத, மண் இருக்கும்.
ஆமா, மண்ணு உருட்டும். இன்னொன்னு ஆணியும் அங்கிட்டு தான் இருக்கும். ரைட்டா? அந்த அந்த லைனுக்கு கொஞ்சம் நடுவுலயே போ. ஒரு டைமு அப்ப நிப்பாட்டு. ரொம்ப இந்த ஓரத்துல வராத, மண் இருக்கும், சறுக்கி விட்டுரும். அந்த கோடு இருக்கு பத்தியா, அந்த கோட்டுக்கும் இந்த இதுக்கு கொஞ்சம் நடுவுலயே வந்துக்க ரொம்ப. ஏன்னா இந்த சைடு பஞ்சர் ஆகுறதுக்கு ஆணி கீணி எல்லாமே இருக்கும். ஆக்சுவலா இங்கிட்டு தான் போகணும் நம்ம, ஆனா அந்த இதெல்லாம் இருக்கு. அதனால கொஞ்சம் அங்கிட்டு வந்துக்க. ரொம்ப ரொம்ப அந்த சைடும் போகாத, சரியா? சரி ரைட்டு, பரவாயில்ல. பாட்டிலே கான்சன்ட்ரேஷன் பண்ணாத, ரைட்டா? ஒழுங்கா வண்டி ஓட்டிட்டு போகணும் அப்படிங்கிறத அதை பாரு. பாட்டு நீ வந்துட்டு கூட நீ கேட்டுக்கலாம், எங்கேயும் போகாது. வா. பக்கத்துல வந்துடாதீங்க. செயினை பார்த்ததுக்கப்புறம் ஞாபகம் வருது, செயின் லூப் படிக்கணும்னு நினச்சா மறந்துட்டேன். சார் அங்கே ஒரு மலை தெரியுது பார்த்தீங்களா, அந்த மலையில தான் ஒரு சம்பவம் நடந்துச்சு. என் ஃப்ரெண்டு ஒரு திருவிழாக்கு வந்தப்ப
அந்த மலையை என்றைக்குமே மறக்கவே மாட்டோம். அதுக்கு பேர் வந்து பேய் மலை. ஆனால் அங்கே மேலே ஒரு சர்ச் ஒன்று இருக்குது. அந்த மலைக்கு வந்து பேய் மலை அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அந்த இடத்துல என் ஃப்ரெண்டு ஒருத்தனுக்கு, அதாவது எனக்கோ இல்லை இன்னொருத்தனுக்கோ பேய் பிடிச்ச மாதிரி நாங்கள்லாம் போய் ஒரு ஐசோலேட்டடாக இருந்துட்டோம். ஒரு மாதிரி வியர்டாக பிஹேவ் பண்ணிவிட்டு இப்படியே சுற்றிக்கிட்டே இருந்தோம். அவன் வந்து நம்பிட்டான் அவன். ஆனால் அவன் இப்போ இல்லை, பிரகாஷ்ன்ட்டு அவன் இப்போ இல்லை. ஏன்னா அவன் நம்பிட்டான். பிரகாஷ் இல்லை, சதாம் பாய் நினைக்கிறேன். சதாம்னு அவனுக்கு இந்த பேய் நைட்னா சரியான பயம். அந்த மலை தான் தெரியுமா? பயந்துட்டான் அவன். கடைசியில் ஒரு பயம் எடுத்து விட்டுட்டு, இல்லையா சும்மா தான் விளாண்டுக்கிட்டு இருந்தோம் உங்ககிட்ட அப்படின்னு. தூசு பயல்கள் அதை முன்னாடியே சொல்ல முடியாது, நான் ரொம்ப பயந்துட்டேன்டா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தோம். சபரிமலைக்கு இங்கிருந்தே நடந்து போறாரா? அப்பா, கிலோமீட்டர் பழனிக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன் நான் ஒரு டைம் மாலை போட்டுட்டு ஒட்டஞ்சத்திலேருந்து நடந்தோம். நானே என் ஃப்ரெண்டும், அதாவது இப்போதைக்கு என்னோட பில்லியன் ரைடர் நடந்தோம். அப்பயே எங்களால் சுத்தமாக முடியல. இதில் இங்கேருந்து நடந்து போயிருந்தால் என்னடா ஆயிருக்கும் அப்படிங்கிறத நாங்கள் யோசித்தோம். ஆனால் இவர் என்னன்னா இங்கேருந்து சபரிமலைக்கு இங்கேருந்தே நடந்து போகிறாங்க. வாட் எ வில் பவர். என்னாச்சு? மிதிச்சிடாத, சீக்கிரம் எடு. கொடைக்கானல் ட்ரிப்பில் இதுதான் ஃபர்ஸ்ட் பிரேக். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.